எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல கம்பேர் பண்ணி ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியங்கள் கூட ஒரு 2-3 வாக்கியங்கள் கூட கம்பேர் பண்ணி அதுல இருந்து அதே மாதிரியான மீனிங் இருக்கிற வேற வாக்கியங்களும் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கத்துக்கும் போது உங்களுக்கே தெரியாம கூட நீங்க கரெக்டான வார்த்தையை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஹிந்தி பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மேரி பாத் சுனோ, என் பேச்சை கேளு அப்படிங்கிருக்கு. அதாவது லிசன் டு மீ, என் பேச்சை கேளு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த என் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மேரி. பாத் அப்படிங்கிறது நான் சொல்றது, அதாவது டாக் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங், எக்ஸாக்ட் மீனிங். ஸோ இங்க என் பேச்சை கேளு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல பாத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். சுனோ அப்படின்னா கேளு, கவனி, அதாவது கவனிங்கிறத விட கேளு, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த கேளு அப்படின்னு சொல்லும் போது சுனோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அவன் என் பேச்ச கேப்பான். அவன் அப்படின்னு சொல்றதுக்கு வஹ், அவள்னு சொல்றதுக்கும் வஹுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. என் மேரி பேச்ச, நான் சொல்றத கேப்பான். பாத் பேச்ச, அதுக்கு பாத், கேட்பான் இல்லைன்னா கேட்பாள், அதாவது கேட்பாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்றோம் இல்லையா, ஒரு கன்ஃபர்மேஷன், அதுக்கு சுனேகா அப்படின்னு சொல்லணும். வஹ் மேரி பாத் சுனேகா. சுன் அப்படின்னா கேட்கறதுக்கு தான் அந்த சுன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க கேட்பான், கேப்பா, கண்டிப்பா கேப்பா, என் பேச்ச கேப்பா, அவ என் பேச்ச கேப்பா அப்படிங்கும் போது வஹ் மேரி பாத் சுனேகா. இதுவே அவன் கேட்கிறான், கொஞ்சம் மெதுவா சொல்லு, அவன் கேட்கிறான் பாரு, அவ கேட்கிறா பாரு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது அவன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படிங்கறதுக்கு வஹ், இல்ல அவள்னு சொல்றதுக்கும் வஹ்ங்கிறத உபயோகிப்பாங்க. கேட்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு சுன் ரஹாஹே. கேட்கிறது அந்த கேள்க்கு சுன், கேட்டுக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கா, இந்த லிசனிங் அப்படிங்கும் போது சுன் ரஹாஹே அப்படின்னு சொல்லணும். வஹ் சுன் ரஹாஹே, அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், கேட்கிறான். இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கவனமா, ஏற்கனவே இருக்கிறது தான் அவன் கேட்டுட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான், கேட்கிறான் அப்படிங்கிறது. இதுல கவனமா கேட்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நமக்கு புதுசா ஒரு வார்த்தை தெரிஞ்சாகணும். கவனம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைய இந்த சுன் ரஹாஹே இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போட்டுடலாம். கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஹிந்தி வார்த்தை நமக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க. கவனம் அப்படிங்கிறதுக்கு தியான்ங்கிற வார்த்தை இருக்கு. வஹ் தியான் சே சுன் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஹி இஸ் லிசனிங் கேர்ஃபுல்லி, கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு தியான் சே சுன் ரஹா ஹே. யாரு? அவன், இல்லைன்னா அவள், அதனால வஹ் முன்னாடி வஹ், வஹ் தியான் சே சுன் ரஹா ஹே. இதுவே அவன் என் பேச்ச கேட்க மாட்டான், he will not listen to me, அதுக்கு இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. இதுக்கு முன்னாடிதான் அவன் என் பேச்சை கேட்பான் அப்படிங்கறதுக்கு வஹ் மேரி பாத் சுனேகா அப்படின்னு பார்த்தோம். இங்க கேட்க மாட்டான் அப்படின்னு இருக்கு, அதனால இந்த சுனேகாக்கு முன்னாடி நஹி அப்படிங்கிற வார்த்தைய போட்டுட்டா கேட்க மாட்டான் அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். சுனேகான்னா கேட்பான், கேட்க மாட்டான் அப்படின்னா நஹி சுனேகா. அந்த சுனேகாக்கு முன்னாடி கேட்கறது அந்த வார்த்தைக்கு முன்னாடி நஹின்னு போட்டா இல்ல அப்படிங்கறது மாதிரி ஆயிடும். வஹ் மேரி பாத் நஹி சுனேகா, அவன் என் பேச்ச கேட்க மாட்டான். வெளிய விளையாடாத அப்படிங்கறதுக்கு பாஹர் மத் கேலோ. வெளியேங்கிறதுக்கு பாஹர், உள்ளேன்னு சொல்றதுக்கு அந்தர், விளையாடாத அப்படின்னு சொல்றதுக்கு மத் கேலோன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கேலோ அப்படின்னு தான் விளையாடுறதுக்கு கேலோன்னு சொல்லுவாங்க. விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், அதுக்கு ஹிந்தியில இருக்கிற வார்த்தை கேலோ. அத விளையாடாத அப்படின்னு சொல்றதுனால மத் கேலோ, வெளியே விளையாடாத. இதே வெளியே போகாத அப்படின்னு சொல்றதுக்கு பாஹர் மத் ஜாவோ,
வெளிய போ அப்படின்னு சொல்றதுக்கு பாஹர் ஜாவோ. அந்த போ அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லணுங்கிற வார்த்தையை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போகாத இதெல்லாமே கரெக்டா சொல்லிடலாம். போங்கிறதுக்கு ஜாவோ, வாங்கிறதுக்கு ஆவோ, போகாத அப்படிங்கிறதுக்கு மத் ஜாவோ. எங்க போகாத? வெளிய போகாத. வெளியங்கிறதுக்கு என்ன வார்த்தை? பாஹர். பாஹர் மத் ஜாவோ. இப்போ விளையாடுறத நிறுத்து, போதும் விளையாடுறத நிறுத்து அப்படின்னு சொல்ற அந்த விளையாடுவதை நிறுத்துன்னு சொல்றதுக்கு கேல்னா பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும். கேல்னா அந்த விளையாடுறதுக்கான வினைச்சொல் கேல்னா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கேல்னா பந்த் கரோ, விளையாடுவதை நிறுத்து. இந்த நிறுத்து அப்படிங்கிறதுக்கு பந்து கரோங்கிற வார்த்தைய சொல்லணும். இப்போ கடை பூட்டி இருக்கு, அதுக்கும் கடை பூட்டி இருக்கு, மூடி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் கடை பந்த் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைங்கிறதுக்கு துகான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஹிந்தியில. துகான் பந்த் ஹே, ஏதாவது மூடி இருக்கு இல்ல நிறுத்துங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது பந்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நிறுத்து, ஸ்டாப் பிளேயிங், அந்த ஸ்டாப் அப்படின்னு சொல்றதுக்காக பந்து கரோ அப்படின்னு சொல்றாங்க. கேள்னா பந்து கரோ, விளையாடுவதை நிறுத்து. ஓகே, இப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். கேட்பதை நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு என்ன? சுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சுனானா பந்து கரோ, கேட்கறத நிறுத்துறதுக்கு சுனானா, லிசன் பண்றது சுனானா பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும். கேட்கறத நிறுத்து. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வாக்கியங்கள்ல 3 விதமான நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்றத நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க. பந்து கரோன்னு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல நஹி, இன்னொரு இடத்துல டக்குன்னு மத்துன்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோங்கும் போது பேசும்போது டக்குன்னு நம்ம அதே மாதிரி கரெக்டா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல மத்து தான் யூஸ் பண்ணணும், இங்க நகி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ஈஸியா நமக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிரும். சூப்பரா கரெக்டா பேசுவோம். இப்போ நகி அப்படிங்கறது எங்க சொல்லுவாங்க அப்படிங்கறத கடைசியில பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பந்து கரோவை நம்ம பாத்திரலாம். பந்து கரோ அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மூடணும், ஆஃப் பண்ணணும். ஈவன் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட பங்கா பந்து கரோன்னு சொல்லுவாங்க. பங்கான ஃபேனு ஆஃப் பண்றது, அதாவது ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அதை நிறுத்துறது அப்படின்னாலே பந்து கரோன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல கடை ஓபன் ஆயிருக்கு, அதை கடை க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு கூட துகான் பந்த் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் பந்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. துகான்னா கடை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டாப் பண்றது, க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் பந்து கரோங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. மத் அப்படிங்கிறது கொஞ்சம் கமாண்டபிளா இருக்கும். அதாவது செய்யாத, அங்க போகாத, எடுக்காத, கொடுக்காத, அதாவது மத்தவங்கள பார்த்து அதை செய்யாத அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது டோன்ட் டூ, டோன்ட் டேக் இப்படி எல்லாம் சொல்லும் போது மத் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஆனா கன்ஃபார்மா தான் இருக்கும். இல்ல எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நகி, வேண்டாம், இல்ல எனக்கு வேண்டாம், நஹி நஹி சாஹியே, வேண்டாம், அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஆனா கன்ஃபார்மா இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நஹி அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போற வாக்கியங்கள்ல பந்து கரோ, நஹி இல்லைன்னா மத் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்க பாஸ் பண்ணிட்டு ஏன் இந்த இடத்துல வந்திருக்கு, இது என்ன கமாண்டபிளா இருக்கா, இல்ல இது சாஃப்டா இல்ல வேணான்னு சொல்றோமா, இல்ல இத நிறுத்துற மாதிரி இருக்கா, என்னங்கிறது நீங்களே யோசிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டா புரியறதுக்கு ஆரம்பிச்சிருவோ இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கதவை மூடு அப்படிங்கறதுக்கு தர்வாசா பந்து கரோ, தர்வாசான்னு சொல்லுவாங்க, தர்வாஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்வாசா பந்து கரோ, தர்வாசான்னா கதவு, கதவை மூடு, தர்வாசா பந்து கரோ. கதவை திற, அதுக்கு தர்வாசா கோலேன், திறக்கிறதுக்கு கோலேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. தர்வாசா கோலேன், கதவை திற. சிரிக்கிறது நிறுத்து, சிரிப்பது இந்த லாஃபிங் அதுக்கு ஹன்ஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிக்கிறதுக்கு ஹன்ஸ்னான்னு சொல்லுவாங்க. சிரிக்கிறது நிறுத்து, ஹன்ஸ்னா பந்து கரோ. அழுகிறது நிறுத்து, அழுகிறதுக்கு ரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அழுகிறது நிறுத்து, ரோனா பந்து கரோ. பாசாங்கு பண்றது நிறுத்து, ஸ்டாப் பிரிட்டெண்டிங், அந்த பிரிட்டெண்ட் பண்றதுக்கு திகா கர்னா பந்து கரோ. இந்த இடத்துல பாசாங்கு செய்வதை நிறுத்துன்னு சொல்றாங்க. அந்த செய்வதையும் ஆட் ஆகுறதுனால கர்ணா அப்படிங்கறதும் நடுவுல வருது.
பாசாங்கு அதுக்கு திக்காவ் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. திக்கா கர்னா பந்து கரோ. எழுதுவதை நிறுத்து. எழுதுறதுக்கு லிக்னா. லிக்னா பந்து கரோ. எழுதுவதை நிறுத்து. லிக்னா பந்து கரோ. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண இந்த பந்து கரோல ஓவரா கமாண்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே தருணத்துல ரொம்ப சாஃப்டா சொல்றோம் அப்படிங்கறதும் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமாவும் யூஸ் பண்ணலாம், சாஃப்டாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல கமாண்டபிளாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த வாக்கியத்தை பாத்தீங்க அப்படிங்கும்போது இது ஓவர் கமாண்டபிளா இருக்கிறது. சாதாரணமா கடை மூடி இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் துக்கான் பந்த் ஹே அப்படின்னு சாதாரணமா சொல்றது. துக்கான்னா கடை, பந்த் ஹேன்னா மூடி இருக்கு அப்படின்னு சொல்றது. இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்களேன், எழுதுறத நிறுத்து, அழுகிறத நிறுத்து, சிரிக்கிறத நிறுத்துலாம் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷா சொல்றது மாதிரி இருக்கும். இதே சாஃப்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் அழுகிறத நிறுத்து அந்த மாதிரியும் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப கமாண்டபிள் அப்படிங்கிறதுலையும் சேர்க்க முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சேர்க்க முடியாது. இது ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஏதாவது ஷட் பண்றது, இது எல்லாத்துக்குமே இந்த பந்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்குவாங்க. கியா துகான் பந்த் ஹே, கடை மூடியா இருக்கு. இந்த மாதிரி கேள்வியா கேட்கிறோம் பாருங்களேன். கடை மூடியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கேள்வின்னு இண்டிகேட் பண்றதுக்காக முன்னாடி கியாங்கிறத போட்டாச்சு. கியான்னா என்ன அப்படின்னு அர்த்தம். மூடியா இருக்கு அப்படின்னு கேட்கறதுனால கொஸ்டின் இண்டிகேட் பண்றதுக்காக தான் இங்க கியா போட்டிருக்கோம். துகான் பந்த் ஹே, கடை மூடி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கியா துகான் பந்த் ஹே. இதையே துக்கான் பந்த் ஹே கியா அப்படின்னு கேட்கலாம். ஏன் அதை கேட்கல அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்போல்லாம் ஹே அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் கிளியரா நம்ம பார்த்திருப்போம். உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். லைட்டை ஆஃப் பண்ணு. லைட் பந்த் கரோ. ஃபேனை ஆஃப் பண்ணு. பங்கா பந்த் கரோ. இதுவே லைட் பந்த் கரோ, பங்கா பந்த் கரோன்னு சொல்லும்போது பங்கா பந்த் கர்தோன்னு சொல்லலாம், அதுவும் பேச்சு வழக்குல இருக்கு. லைட் பந்த் கர்தோ, அந்த கர்தோன்னு சொல்லலாம், இல்ல கரோன்னு சொல்லலாம். ரெண்டுமே பேச்சு வழக்குல தான் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். உசே மத் பூச்சோ. உசே அப்படின்னா அவனை குறிப்பிடவும் உசேதான், அவளை குறிப்பிடவும் உசேதான். மத் பூச்சோ அப்படின்னா கேட்காத, அவன்கிட்ட இல்லைன்னா அவகிட்ட கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு தான் உசே மத் பூச்சோ. பூச்சோ அப்படின்னா கேட்கறது, ஆஸ்கிங். அந்த ஆஸ்கிங் கேட்போம் இல்லையா, ஒருத்தவங்க கிட்ட கேட்கறது, நம்ம வாயை திறந்து ஏதாவது கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆஸ்கிங்க்கு தான் பூச்சோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க மத் பூச்சோ அப்படிங்கறதுனால கேட்காத, அவன் கிட்ட கேட்காத, அவகிட்ட கேட்காத. உசே மத் பூச்சோ. வஹா மத் ஜாவோ. ஜாவோன்னா போ அப்படின்னு அர்த்தம். இங்க மத் ஜாவோன்னு சொல்லிட்டாங்க, அதனால போகாத. வஹா அப்படின்னா அங்க. இந்த ஒரு வார்த்தை வஹாங்கிறத படிக்கும் போது இன்னும் ரெண்டு வார்த்தை இதே மாதிரி இருக்கும், அதையும் எப்பவுமே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். யஹான்னா இங்க, கஹான்னா எங்க. வஹா மத் ஜாவோ, அங்க போகாத. முஜே எய்சே மத் தேக்கோ. முஜேன்னா என்ன, எய்சேன்னா அப்படி, பார்க்காத அப்படிங்கிறாங்க, அதனால மத் தேக்கோ. இப்ப தேக்கோ அப்படின்னா பாரு, பார்க்காதேன்னு சொல்றதுனால மத் தேக்கோ. முஜே எய்சே மத் தேக்கோ, என்ன அப்படி பார்க்காத. எய்சா மத் கரோ, அப்படி செய்யாத, அப்படி பண்ணாத, இனிமே அப்படியெல்லாம் செய்யாத, இனிமே அப்படியெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கமாண்டபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னதான் சாஃப்டா சொன்னாலும் அது ஒரு கமாண்டபிளான ஒரு வேர்டுக்கு தான் வந்து இது பொருந்தும். அதனாலதான் மத் அப்படிங்கறத இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எய்சான்னா அப்படி, மத் கரோ அப்படின்னா செய்யாத. கரோன்னா செய்யின்னு அர்த்தம், மத் கரோ அப்படின்னு போட்டதுனால செய்யாத. முஜே நஹி பதா, எனக்கு தெரியாது. இப்ப யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியாது. நஹி, முஜே நஹி பத்தா. முஜேன்னா எனக்கு, நஹி பத்தா அப்படின்னா தெரியாது. முஜே பத்தா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இங்க முஜே நஹி பத்தா, எனக்கு தெரியாது. ஏ வாலா அச்சா நஹி ஹே.
இது நல்லா இல்ல, திஸ் ஒன் இஸ் நாட் நைஸ். ஏ வாலான்னு ஏன் சொல்றாங்கன்னா ஜஸ்ட் ஏ அச்சா நஹின்னு சொன்னா இது நல்லா இல்ல. ஏ வாலான்னு மென்ஷன் பண்ணும்போது இப்ப கடையில எல்லாம் போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, ஒண்ணு மென்ஷன் பண்ணி இது அப்படின்னு சுட்டி காட்டி இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுனால ஏ வாலா அச்சா நஹி ஹே நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் அச்சா நஹி ஹே. அச்சான்னா அச்சா ஹேன்னா நல்லா இருக்கு, அச்சா நஹி ஹே அப்படின்னா நல்லா இல்ல. கஹா ஹோ இது எப்ப யூஸ் பண்ணுவாங்க? வேர் ஆர் யூ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது. முக்கியமா ஏன் இங்க நான் கஹா ஹோ அப்படின்னு போட்டிருக்கேன்னா தும் கஹா ஹோ யார், தும் கஹா ஹோ யார் அப்படின்னு சொல்லி சாதாரணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அந்த தும் யூஸ் பண்ணும்போது கஹா ஹோ அப்படின்னு தான் வந்து முடியும். தும் கஹா ஹோ யார். கஹா அப்படின்னா எங்க இருக்க, எங்க இருக்க அப்படிங்கிறதுக்கு தான் கஹா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தும் கஹா ஹோ நீ எங்க இருக்க. தும்னா நீ எங்க இருக்க, தும் யூஸ் பண்ணும்போது கஹா ஹோ. இப்போ இது பாருங்க அதே மாதிரி தான் எங்க இருக்க, இது எங்க இருக்கீங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹே அப்படின்னு சொல்லி முடியும். கஹா அப்படின்னா எங்க, எங்க இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு கஹா ஹே. சரி, இது எந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப் கஹா ஹே நீங்க எங்க இருக்கீங்க. ஆப்புங்கிறது ரொம்ப ரொம்ப மரியாதையோட பேசும்போது இல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது ஆப்புங்கிறத யூஸ் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ அவங்க நீங்க எங்க இருக்கீங்க ஆப் கஹா ஹே ஜி அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா கேட்கும்போது நமக்கு அந்த ஹே அப்படிங்கிறது ஹேன்னு தான் வந்து நமக்கு கேட்கும். ஆனா அது ஹே கிடையாது, ஹே. ஏன்னா ஹே எப்போன்னா மரியாதையோட சொல்றதுக்கு தான் ஹே. ஆப் கஹா ஹே நீங்க எங்க இருக்கீங்க. இந்த மூணாவது டைப்பை பாருங்க, இது வந்து கஹா ஹே. கஹா அப்படின்னா எங்க. ஒரு மனிதனை பார்த்து எங்க இருக்கீங்க, எங்க இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படிங்கறத இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இது வந்து மனிதனை குறிப்பிடுறது கிடையாது. ஒரு பொருள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கஹா ஹே அப்படின்னு சொல்லி கேட்போம். மேரா மொபைல் கஹா ஹே என் மொபைல் எங்க இருக்கு. மேரா புக் கஹா ஹே என் புக் எங்க இருக்கு. ஜல்தி மத் கரோ. ஜல்தின்னா சீக்கிரமா செய்யறது, அதாவது இந்த இடத்துல ஜல்தி கரோ அப்படின்னு சொல்லும் போது அவசரம் வேண்டாம், அதாவது அவசரப்பட வேண்டாம், அவசர அவசரமா செய்ய வேண்டாம், டோன்ட் ரஷ் அப்படிங்கிறதுக்கு தான் ஜல்தி மத் கரோ. இப்போ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, மரியாதையோட சொல்றதுக்கு கேட்கறதுக்கு எப்படின்னு. ஆப் கஹா சே ஹே அப்படின்னா நீங்க எங்க இருந்து வருகிறீர்கள். முதல்லயும் மரியாதை கொடுத்துட்டோம். ஆப் அப்படிங்கறத கடைசியா அந்த ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுலயும் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஹேன்னு மரியாதையோட வந்து முடிச்சிட்டோம். கஹாசே அப்படின்னா கஹான எங்க, கஹாசே அப்படின்னா எங்க இருந்து. ஆப் நீங்க, கஹாசே எங்க இருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் ஆப் கஹாசே ஹே. வா போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலா நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த கம் லெட்ஸ் கோ வா போகலாம், அதுக்கு ஹிந்தியில சலோ சல்தே ஹே. இது கேள்வியா கேட்கிறது. நம்ம போலாமா, ஷல் வி கோ அந்த மாதிரி நம்ம போலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா ஹம் சலேங்கே. கியா அப்படிங்கறது இது ஒரு கேள்வின்னு இண்டிகேட் பண்றதுக்காக முன்னாடி போட்டுட்டோம். ஹம் சலேங்கே, ஹம்னா நம்ம, சலேங்கே போகலாமா, போகலாமாங்கிறதுக்கு சலேங்கே. கியா ஹம் சலேங்கே எங்க கூட வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிட்டு இருக்கிறோம், இன்னொருத்தவங்களை பாக்குறோம் அப்படிங்கும் போது இல்ல வாங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரே சாத் எங்க கூட. ஹமாரேனா ஹம்னா நாங்க, இங்க ஹமாரேனா எங்க கூட, சாத்துன்னு சொல்லும் போது கூட. ஹமாரே சாத் ஐயே, ஐயேன மரியாதையோட கூப்பிடுறோம், ஐயே வாங்க. ஆவோன்னா வா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிரும். ஐயேன் மரியாதையோட கூப்பிடுறோம். ஹமாரே சாத் ஐயே எங்க கூட வாங்க. இந்த வாக்கியம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம். யாராவது ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட கேக்குறாங்க எங்க இருக்க அப்படிங்கும் போது நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு மே ஆ ரஹாஹூ. மேன்னா நான், ஆனா வர்றது, ரஹாஹூ அப்படின்னா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றது. மே
ஆ ரஹா ஹோ. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னா மே ஆ ரஹி ஹூ அப்படின்னு சொல்லுங்க. மே ஆ ரஹா ஹூ பெண்ணை பார்த்து சொல்லும் போது மே ஆ ரஹி ஹூ நான் வந்து கொண்டிருக்கிறேன். சரி, வந்து கொண்டிருக்கிறேனுக்கு ஆ ரஹா ஹூ. போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜா ரஹா ஹூ. அவ்வளவுதான். நான் போய்கொண்டிருக்கிறேன். மே ஜா ரஹா ஹூ. ஜான்னா போறது. ஜா ரஹா ஹூ அப்படின்னா போய்கொண்டிருக்கிறேன். மே ஜா ரஹா ஹூ. ஏ சஹி ஹே. இது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்றாங்க, உடனே அதுக்கு நமக்கு ஒண்ணு பதில் சொல்லணும். ஆமாமா, சரிதான் அப்படின்னு சொல்லணும். இது சரிதான் அப்படின்னு சொல்லணும்னா ஏ சஹி ஹே. இவ சொல்றது சரிதான். ஏ போலா சஹி ஹே. இவ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏ போலா சஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். இது சரி. ஏ சஹி ஹே அப்படின்னா இது சரி. இவன் சொல்றது சரிதான் அப்படின்னா ஏ போலா சஹி ஹே. ஓகே, சரிக்கு பார்த்துட்டோம். இப்போ தவறு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணும்? கலத் அப்படின்னு சொல்லணும். இது தப்பு, இது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு ஏ கலத் ஹே. இவன் சொல்றது தப்பு இல்ல இவ சொல்றது தப்பு அப்படின்னா ஏ போலா கலத் ஹே அப்படின்னு சொல்லணும். இதுவே உங்களுக்கு இது ஃபுல்லா தப்பு அப்படின்னு சொல்லணும்னா ஏ பூரா கலத் ஹே அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது எல்லாமே தப்பு. பூரான எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல்லா. ஏ இது ஃபுல்லா பூரா கலத் ஹே தப்பு தவறு. ஏ பூரா கலத் ஹே. மோசம் கேசா ஹே. வெதர் எப்படி இருக்கு, கிளைமேட் எப்படி இருக்கு அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அதுக்கு மோசம் கேசா ஹே. மோசம்னா வெதர். கேசா அப்படின்னா எப்படி, எப்படி இருக்கு. மோசம் கேசா ஹே. இல்ல அங்க கிளைமேட் எப்படி இருக்கு, அங்க வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வஹா மோசம் கேசா ஹே அப்படின்னு கேட்கலாம். ஜஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அச்சி ஹே அப்படின்னு சொன்னா போதும். இல்ல ஸ்பெசிஃபை பண்ணி ரொம்ப ஹாட்டா இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கு, சூடா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா பஹோத் கர்மி ஹே. பஹோத்னா ரொம்ப, கர்மி ஹேனா ஹாட்டா சூடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் கர்மி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர் கண்டிஷனை இந்த மாதிரி ஹாட்டா இருக்குன்னு சொல்லும் போதும் கர்மிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல சுட சுட சாய் அப்படின்னு சொல்றதுக்கும் கர்மா கரம் சாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது சுட சுட சாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. கரம் அப்படின்னா ஹாட்டா இருக்கு, சூடா இருக்கு அப்படிங்கறதுக்கு தான் இந்த ரெண்டு இடத்துலயுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. பஹத் கர்மி ஹே, மிகவும் சூடாக இருக்கிறது. ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அந்த குளிருக்கு என்ன வார்த்தைன்னு தெரியணும். தண்டா. பஹுத் தண்டா ஹே. இதே சில்லுன்னு இருக்கு, எனக்கு சில்லுன்னு இருக்கிற தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா முஜே தண்டா பானி சாகியே அப்படின்னு கேட்கலாம். அந்த சில்னஸ்க்கும் தண்டா அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணுவாங்க. முஜேன்னா எனக்கு சில்லான தண்ணி, தண்டா பானி சாகியே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறது. முஜே தண்டா பானி சாகியே, எனக்கு சில்லான தண்ணி வேணும். பஹுத் தண்டா ஹே, ரொம்ப குளிரா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு இடங்கள்லயும் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு விதத்திலயும் யூஸ் பண்ணுவாங்க. முஜே யாட் ஹே அப்படின்னா, முஜேன்னா இப்பதான் நான் சொன்னேன், முஜேன்னு எனக்கு. யாட் ஹே அப்படின்னா ஞாபகம் இருக்கு, ரிமெம்பர் அப்படிங்கிறதுக்கு தான் யாட் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தில சொல்லுவாங்க. முஜே யாட் ஹே அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, ரிமெம்பர் அதாவது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாடுங்கிற வார்த்தை. மறக்கிறது அப்படிங்கிறதுக்கு பூல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துராத அப்படின்னா பூல்னா மத். மறந்துராத, டோன்ட் ஃபர்கெட், மறந்துராத. அதுக்கு பூல்னா மத். மத்துங்கிற வார்த்தை இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறந்துராத, பூல்னா மத். பொய் சொல்லாத, ஜூத் மத் போலோ. பொய் அப்படிங்கறதுக்கு ஹிந்தில வார்த்தை ஜூத். ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு ஹிந்தில வார்த்தை யாட். மறக்கிறது அதுக்கு பூல்னா. மறந்துராத, பூல்னா மத். அடுத்தது பொய் சொல்லாத, ஜூத் மத் போலோ. போலோன்னா சொல்லு, சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு மத் போலோ. இங்க பொய் சொல்லாத, ஜூத் மத் போலோ. உண்மை சொல்லு, அதுக்கு சச் போலோ. உண்மைக்கு ஹிந்தியில சச்.
பொய்க்கு ஹிந்தியில ஜூத், ஞாபகம் இருக்கு யாட், மறக்கிறது பூல்னா. இங்க உண்மைய சொல்லு, சச் போலோ. உண்மைங்க இருக்கு சச், சச் போலோ. உண்மையாவா, சச்மே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையாவா அப்படின்னு ஆச்சரியமா கேட்போம்ல, அதுக்கு சச்மே. இப்பதான் ஜூத் மத் போலோ அப்படின்னு நம்ம பார்த்தோம், பொய் சொல்லாத. ஜூத் நஹி போலா அப்படின்னா நான் பொய் சொல்லல அப்படிங்கறத சொல்றது. இப்ப மத்துக்கும் நஹிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். மேனே தும்சே கபி ஜூத் நஹி போலா. மேனேன்னா நானு, அதாவது நானுங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்றதுனால இந்த இடத்துல மேனே. தும்சே உன்கிட்ட, தும்சேனா உன்கிட்ட, கபி அதாவது நெவர் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல கபிங்கிற வார்த்தையை போட்டுட்டாங்க. என்ன சொன்னதே இல்ல, ஜூத் நஹி போலா. ஜூத்னா பொய், நஹி போலான்னா சொன்னதில்ல. மேனே தும்சே கபி ஜூத் நஹி போலா. நான் உன்கிட்ட பொய் சொன்னதே இல்ல. மேனே தும்சே கபி ஜூத் நஹி போலா. இது பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல சும்மா சொல்றதுதான் மே கியூ அப்படின்னு சொல்றது. இது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயோ இல்ல நல்ல மரியாதையோட பேசுறவங்க கிட்ட எல்லாம் இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் போய் கேள்வி கேட்கறதுக்கு முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட இது கேட்கலாம். மே கியூ, மேனா நான், கியூன்னா ஏன், நான் ஏன். வாய்ப்பு கிடைத்தது, ஒரு ஒண்ணு இது எல்லாத்துக்குமே ஏக் அப்படின்னு சொல்லுவோம். ஏக் மௌக்கா, வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை மௌக்கா. மிலா அப்படின்னா கிடைத்தது, ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன், கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்குதான் மிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக் மௌக்கா மிலா, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏக் மௌக்கா மிலா, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ அந்த வாய்ப்பை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏக் மௌக்கா மிலா, இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏ ஏக் படா மௌக்கா ஹை. ஏன்னா இது, ஏக்னா ஒண்ணு, படான்னா பெரிய அப்படின்னு சொல்றதுக்கு படா, மௌக்காங்கிறது வாய்ப்பு. ஏ एक बड़ा मौका है. बड़ाना பெரிய, மௌக்கானா வாய்ப்பு. ஏ படா மௌக்கா ஹே. படானா பெரியன்னு சொல்லிட்டேன். இதோட ஆப்போசிட் வேர்ட் என்ன, பெரியக்கு சிறிய, அதாவது சோட்டா. சத்தியமா சொல்றேன், அந்த சத்தியமா அப்படின்னு இருக்கு இல்லையா, சத்தியமாக, அதுக்கு கசம் சே, கசம் சே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது எப்படி கேட்பாங்க, சச்மே. சச் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். சரி, பொய் அப்படின்னா ஜூத், ஜூத் அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். சரி, ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு யாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்கிறது பூல்னா. மேரே பாஸ் ஹே அப்படின்னா என்னிடம் உள்ளது, என்கிட்ட இருக்கு. மேரே பாஸ் சாக்லேட் ஹே, என்கிட்ட சாக்லேட் இருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லும் போது மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம், இல்லைன்னா என்கிட்ட. என்னிடம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் மேரே பாஸ் ஹே அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடும். மேரே பாஸ் ஹே, என்கிட்ட இருக்கு. ஐ ஹாவ், என்கிட்ட சாக்லேட் இருக்கு. மேரே பாஸ் சாக்லேட் ஹே. இதே என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, என்கிட்டங்கிறதுக்கு மேரே பாஸ் தான். என்கிட்ட, என்னிடம், அதுக்கு மேரே பாஸ் தான். இருக்குன்னா ஹே, இல்லைன்னா நஹி ஹே. மேரே பாஸ் நஹி ஹே. ஏதாவது மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கும் போது, என்கிட்ட சாக்லேட் இல்ல, மேரே பாஸ் சாக்லேட் நஹி ஹே. சரி, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு என்னன்னு பார்த்துட்டோம். மேரே பாஸ், என்கிட்டனா மேரே பாஸ். உங்ககிட்ட அப்படிங்கும் போது ஆப்கே பாஸ். கியா ஆப்கே பாஸ் ஸ்வீட் ஹே. ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கேட்கிறோம். இங்க ஏதாவதுங்கிறது இல்ல, அந்த ஸ்வீட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹே, இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கியா அப்படிங்கறத முன்னாடி இத கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றதுக்காக, அதாவது இது கொஸ்டின்னு தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. கியா ஆப்கே பாஸ் ஸ்வீட் ஹே அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். உங்ககிட்ட ஸ்வீட் இருக்கா, உன்னிடம் ஸ்வீட் இருக்கா. உன்னிடம் அப்படிங்கறத விட உங்ககிட்ட, இங்க ஆப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதனால
உங்ககிட்ட ஸ்வீட் இருக்கா? क्या आपके पास स्वीट है? आपके पासனா உங்ககிட்ட, ஸ்வீட் ஹேன்னா ஸ்வீட் இருக்குன்னு அர்த்தம். கியாங்கிறத முன்னாடி போட்டதுனால இது கேள்வி ஆயிடுச்சு, அதனால இருக்கா அப்படின்னு மாறிடுது. துமாரே லியே அப்படின்னா உனக்காக, உன்கிட்ட அப்படிங்கும் போது ஆப்கே பாஸ்ன்னு கேட்டோம். இப்போ துமாரே லியே அப்படின்னா உனக்காக. மேரே லியே அப்படின்னா எனக்காக, என்கிட்ட அப்படிங்கும்போது மேரே பாஸ் அப்படின்னு பார்த்தோம். இது எனக்காக அப்படிங்கும்போது மேரே லியே, உனக்காக ஆப்கே லியே. நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.